Hello guys. Hello guys, இன்னைக்கு நாங்க ரைஸ் செய்ய போறோம். Okay, welcome to my YouTube channel. YouTube channel பண்ண போறோம். அதனால எல்லா திங்ஸ் இருக்குது. எல்லாம் போட்டு சமைச்சு எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோயில் இருக்குது. ரைஸ் சிக்கன் இருக்குது. அது சிக்கன் இல்லம்மா. இன்னைக்கு நாங்க செய்ய போறது வந்து fish fried rice. Fish fried rice. ஓகே, ஃபிஷ் எல்லாம் அவிச்சு எடுத்து வச்சிருக்குது. இப்போ நாங்கள் ஆயில் போட போகிறோம். அம்மா ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணி தாங்க தங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சமா போதும் 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 போதும். சரி, மூடுங்க. ஓகே, இந்த மாதிரி நேரங்களில் அம்மாங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும் இல்லையா? அப்போ தனியே ட்ரை பண்ணக்கூடாது. தனியாக ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் அம்மா பக்கத்தில் எடுத்து தான் செய்யணும். சரி, இப்போ என்ன செய்யுங்க, அந்த ஃபிஷ் எடுத்து மெல்லமாக போடுங்க. அம்மா நல்லா சிம்மில் வச்சுருக்கேன், நல்லா குறைச்சிட்டேன். போடுங்க ஃபிஷ்ஷை, போடுங்க. இந்த ஃபிஷ் வந்து ஆல்ரெடி அவிச்சிருக்கு. அம்மா அவிச்சிட்டேன். நல்லா உப்பு மிளகு எல்லாம் போட்டு அவிச்சிருக்கு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் தங்கம். தள்ளி இருங்க, மேலே தெளிக்கும். அம்மா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு அம்மா சொல்கிறேன் மற்றதுகள் செய்யுங்க. எல்லாம் அவியது முன்னாடி அப்போ திருப்பி மிக்ஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் நல்லா அவியணும். அப்போதான் வேறது ட்ரை பண்ணுறது. நான் தான் ஃப்ரை பண்ணினேன். ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிருக்கு, ஓரளவு ஃப்ரை இருக்கட்டும். இப்போ பாபா நீங்கள் எடுத்து போடுங்க. அம்மா ஆனியன் எடுத்து போடுங்க தங்கம். ஆனியன் எடுத்து மெல்லமாக அப்படி அந்த ஓரத்தில் போடுங்க. ஃபிஷ்ஷுக்கு மேலே போட வேணாம், அப்படி ஓரத்தில் போடுங்க. தள்ளி போடுங்க, விரல் படக்கூடாது. கொஞ்சம் இருக்குது. ஆனா அம்மா கிட்ட பார்க்கணும். சரியா பாப்பா? அதில் எல்லாம் நல்லா வலிச்சு போடணும். இது பிடிங்க கொஞ்சம் கிட்ட. அம்மா இப்போ ஆனியனுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டை போடுங்க, உப்பு. அப்படியே போடுங்க அம்மா தந்ததை. சரி, தள்ளி இருக்கணும். அடுப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து போடணும். சரி, இப்போ வைங்க, அதை வைங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. நான் இந்த நேரம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு தான் இருக்கேன். நான் சின்னால்ன்றதுனால இன்னைக்கு அவங்க ஆசைப்பட்டு கேட்டனால தான் நான் அது விட்டுருக்கேன். அம்மா டெய்லி நீங்கள் கொஞ்சம் பிக்கான பிறகு செய்ய பழகுங்க. இன்னைக்கு மட்டும்தான். நீங்கள் வளர்ந்த பிறகு தான் செய்யலாம். நீங்கள் தனியாக ட்ரை பண்ண அம்மா தான் அடிப்பாங்க. இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்களா? அப்பயும் குக் பண்ணி கேட்டீங்க. இங்கே தாங்க தாங்க. சரி, இப்போ தங்க அந்த எக் எடுத்து இந்த பக்கம் ஊற்றுங்க. எனக்கு ஊற்றுங்க எக்கு. 2 முட்டை. சரி சரி, அதை வச்சிருங்கம்மா சிங்கில். அம்மா கழுவுறேன், வைங்க. கொஞ்சம் இல்லைங்க, நீங்கள் கிட்ட வராதிங்க. இதையும் நாங்கள் நல்லா அடுப்பை கூட்டி இருக்கேன், கிட்ட வராதிங்க. கொஞ்சம் நில்லுங்க அம்மா. மேலே பிள்ளைக்கு மேலே தெளிச்சுட்டா அப்புறம் அம்மா சேடாகுவேன் தானே. நீங்க தனியே கெட்டு போனா பாஞ்சி கண்ணுல போயிட்டு அது தானே. அப்ப அம்மா அழுதுருவாங்க தானே, புள்ள இல்லாம. இப்ப தாங்க கேரட்டை போடுங்க அம்மா. இந்த ஓரத்துல போடுங்க கேரட்டை. இந்த இப்படி இந்த ஓரத்தில் ஸ்பேஸ் இருக்கு தானே, இன்னைக்கு போடுங்க கேரட்டை. குறைக்கிறேன். அந்த சுக்கட்டி இருக்கு தானே, அதையும் போடுங்க. சுக்கட்டி ஒன்று போடுறோம் நாங்கள், சின்ன ஸ்மால் சுக்கட்டி போடுங்க. நடுவில் போடுங்க, அது ஒனியன் கிட்ட. இப்படி அழுக போடுங்க. சரியா? இப்படி
சரி கை வாஷ் பண்ணுறேன். ஓ ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இதையும் சிங்கில் வச்சுருங்க அம்மா. நல்ல பிள்ளை. இது கரத்தெல்லாம் ரொம்ப நேரம் அவிய வேண்டிய அவசியம் இல்லை. இதோட நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. இல்லைம்மா இல்லைங்க, இந்த நேரம் நாங்கள் இந்த ஃபிஷ் இது முள் இல்லாதது இது என்னது தலைப்பத்தா இப்படித்தான் நாங்கள் இப்படி அப்புறம் ரைஸ் இல்லை போடணும். அப்போதான் இப்படி ரைஸ் ஆடும் தானே அம்மாண்ணா. கொஞ்சம் இருங்க அம்மா அடுப்பை குறைச்சிட்டு சரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்படிதான் அழகாக மிக்ஸ் பண்ணுங்க. அழகாக சுற்றி இதுவும் அழகாக கொஞ்சம் இருங்க, இது தட்டி விட்டுரும். கிடைக்கும். தாங்க அம்மா செய்கிறேன். போடுங்க. இப்போ சோயா சாஸ் போடுங்க தங்க. கொஞ்சமா. இதுதான் சோயா சாஸ். அது இல்லாட்டி இது வாங்கிடுங்க. ஓ அது இல்லாட்டி நீங்கள் வாங்கிடுங்க. கொஞ்சமா கொஞ்சம் சரி போதும். மூடிடுங்க. நான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சரி மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதையும் நாங்கள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். சரி. இதில் நாங்கள் சுக்கட்டி போடுறதுனால நீங்கள் போடுற உப்போட அளவு வந்து வேறு நாள் போடுறத விட குறைச்சி போட்டிங்கன்னா சுக்கட்டியில் உப்புத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு சோல்ட்டியாக இருக்காது. இப்படித்தான் அழகா கிடைக்கும். இப்படி அழகா மிக்ஸ் பண்ணாதான் இப்படி குட்டி குட்டியாக தான் ஆகும். கட்டி போட்டு அது போயிடும். அவைக்கு வாசம் தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். அப்படி சோளில் போடுறோம். சோளில் இது நல்லா இதாகினதுக்கு பிறகு ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை போட்டு சோத்தை போட்டு நாங்கள் இதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி ரைஸோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கை போடாதீங்க அம்மா. இங்கிட்டு வாங்க அம்மா, அடுப்பை கொஞ்சம் கூட்ட. சோயா சாஸை ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு உங்களுடைய கிட்ஸை நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்கன்னா அது கேர்ளாக இருக்கட்டும் ஈவன் அது பாயாக இருந்தால் கூட உங்களோட சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்கன்னா அவங்க வீட்டு காரியங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்க செய்ய பழகிடுவாங்க. ஸோ இது வந்து கேர்ள் அப்படின்றது இல்லை, அது பாயாக இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு வீட்டு காரியங்களை சொல்லிக் கொடுங்க. இல்லை நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால நீங்கள் கவுருமா அம்மா கிட்ட போடணும். இப்படி அழகா இருக்குது. கொஞ்சமா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அழகா இருக்குது. ஓஹோ இருக்குது. தாங்க அம்மாக்கு. அம்மா யாரு வீடியோ கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு தள்ளிடுங்க. அம்மா ரெக்கார்ட் பண்றது நான் சரியா? என்ன ரெக்கார்ட் பண்ண போறீங்க? ரைஸ் தான், ஃப்ரைட் ரைஸ். பேலன்ஸ் ரைஸையும் போடுவோம். பிளேட்ல போட்டு நான் சொல்லி காட்டுறேன் இப்படி செய்யறது. அப்ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு தான் பை பை. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை பை. பை பை. இது சாப்பிட்ட பாபு. yummy. இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அம்மாக்கு சொல்லுங்க. Thank you.